Hi friends, welcome to my channel. நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸை எப்படி நம்ம சீக்கிரமாக தைக்கலாம், அதுவும் இல்லாமல் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட், அதாவது வழவழப்பான துணிலாம் இருக்குது இல்லையா, கிரேப் சாரீ, சிந்தட்டிக், பூனம், அந்த மாதிரி துணிகளுக்கு எப்படி சென்டர் டாட்டில் பீஸ் அதாவது இழுத்துக்கிட்டு இருக்காமல் லைனிங்கோட அட்டாச்சாக இல்லாமல் தனியாக ஒரு மாதிரி லூஸாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் எப்படி ஃபிட்டிங்காக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவும் எப்படி ஸ்டிச் பண்ணலாம், எந்த விஷயங்களை நம்ம ஃபஸ்ட்டு தைச்சா எப்படி நம்ம சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க, உங்களுக்கு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுதோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன பார்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய பார்ட்ஸ் தைக்கும்போது நம்மளுக்கு கடன்னு நம்ம தைச்சிடலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ப்ளவுஸு கிராஸ் பீஸ் தைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு இந்த தைக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் கடன்னு நம்ம இந்த பீஸ் தைச்சிட்டு நம்ம கண்டினியூவாக அப்படியே ப்ளவுஸை கண்டினியூவாக தைக்கும்போதே அதை நம்ம கழுத்துக்கு ஏற்றிடுவோம். இந்த மாதிரி நான் எப்பயுமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஹெம்மிங்க்கு தேவையான அளவுக்கு நான் விட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டுருவோம் எப்பயுமே. அப்போ தான் ப்ளவுஸில் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும்போது ஈவனாக நம்மளுக்கு ஹெம்மிங்க்கு நம்ம கழுத்துக்கிட்ட வரும் இல்லையா, ஹெம்மிங் அதுக்கு நம்மளுக்கு ஈவனாக வரும். அப்போ தான் நம்ம பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். தைக்கும்போது நம்மளுக்கு சுருக்கமோ மடிப்போ எதுவுமே இல்லாமல் ஃபினிஷிங்காக நீட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த மாதிரி யார் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படி இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனிங்கை தைச்சி வச்சுக்கிட்டேன். லைனிங் முதலே அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எப்பயுமே லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுத்துக்கும் ஒன்று மடித்து தைக்காமல், இப்போ எப்படி நம்மளுக்கு நார்மல் ப்ளவுஸ் இப்போ டைம் வச்சு தைச்சிங்கன்னா போதும். நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தோன்னா அரை மணி நேரம் தான் ஆகும். நம்ம கொஞ்சம் வேகமாக தைச்சிடலாம். அப்போ அந்த அரை மணி நேரத்தை நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, லைனிங் பீஸ் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படிலாம் எந்த ஃபீலிங்கும் கிடையாது. இப்போ லைனிங் கட் பண்ண உடனே மெயின் பீஸில் வச்சுட்டு மெயின் பீஸையும் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிடுங்க. அதாவது ப்ளவுஸ் மாடல் ப்ளவுஸ் இல்லாமல் நார்மலாக தைக்கிற ப்ளவுஸ்க்கு நான் சொல்கிறேன். கடன்னு எல்லாமே நீங்கள் இதை மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துலேயே நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோ நேரம் கூட ஆகாது. 10 நிமிஷத்துலேயே நம்ம கடன்னு எல்லாமே கை ஃப்ரண்ட் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எப்பயும் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எந்த டைம் வருதோ அதே அளவுக்கு தான் இப்போ லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம அரை மணி நேரத்திலே தைச்சிடலாம். எந்த ஒரு டைம் வேஸ்ட்டோ பண்ணாமல் நம்ம வேகமாக தைக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 ப்ளவுஸ் வரைக்கும் நம்மளால் தைக்கலாம். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறேன், வீட்டில் இருந்து தைக்கிறவங்க மேக்ஸிமம் 6 ப்ளவுஸ் வரைக்கும் தைக்கலாம். இப்போ நான் எப்படி ஃப்ரண்ட் டாட் மார்க் பண்ணேன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸோட அளவு 38. இவங்களோட சென்டர் டாட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே பட்டி அதாவது பெல்ட் அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு 1/2 இன்ச்சஸ் போயிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 3 இன்ச்சஸ் உயரம் வச்சுருக்கேன். அதாவது சென்டர் டாட்டு. அடுத்தது நம்மளோட சைடு மார்க்கிங், அதாவது ஹூக் பட்டிக்கிட்ட ஒரு மார்க் வரும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச், அதாவது 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மள ஆம்கோல் மார்க் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ். இப்போ நீங்கள் இதை மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸ் பார்க்க எடுப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ப்ளவுஸில் நல்ல ஷார்ப்பாக வேணும் அப்படின்றவங்களுக்கு நல்ல டீப் ஷார்ப் கொடுங்க. இல்லை ஷார்ப்பாலாம் வேணாம்ப்பா, எனக்கு நார்மலாக ப்ளவுஸ் போட்டால் போதும், எனக்கு அழுத்திக்கிட்டு இல்லாமல் அதே சமயம் ஷேப்பாக இருந்தால் போதுன்றவங்களுக்கு ரொம்ப ஷார்ப்லாம் கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதிலேருந்து ஒரு ஒரு டாட் சின்னதாக ஒரு கிராஸ் மட்டும் போடுங்க. இதுவே நம்மளுக்கு நல்ல ஷார்ப்பாக வேணும், ஹீரோயின்ஸ்லாம் போடுறாங்களா அந்த மாதிரி ப்ளவுஸ் நல்லா ஷார்ப்பாக வேணுன்றவங்களுக்கு நல்லா டாட் பிடிக்கும்போது முனையில் அந்த ஊசி, அதாவது ஃபஸ்ட்டு தையல் வர அளவுக்கு நல்ல
நல்ல ஷார்ப் பிடிக்குங்க. இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக, அதாவது ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறதுல எனக்கும் நான் கற்றுக் கொடுத்தது நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்கன்ற சந்தோஷமும் எனக்கும். அதேமாரி நான் பெல்ட் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பேன். என்ன பண்ணலான்றதை நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம் தோழிகளே.